காலத்துல ஒரு ஊர்ல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. அதுல அவருடைய மனைவி தேவி, புள்ள சேகர், மருமக லக்ஷ்மி, அவங்க பேர சின்னா இருந்தாங்க. என்னங்க, மழை என்னவோ நின்னு போச்சு. ஆனா இந்த வானிலை மட்டும் மாறவே இல்ல. ரொம்ப குளிருது. ரொம்ப நாளா மழை பெஞ்சதில்ல. மழை காலனாவே அப்படித்தானே. மழை வந்தாலும் கஷ்டம், வரலனாலும் கஷ்டம். மழை காலத்தில் விவசாயிங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான். மழை வர்றதுக்கு முன்னாடி வயலில் விதைகளை தூவி வைப்போம். அளவா மழை வந்தால் விளைச்சல் நல்லா வரும். அதிகமாக வந்தாலும் விளைச்சல் எல்லாம் மூழ்கி போயிடும். வரலனா காஞ்சி போயிடும். பேர புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க. வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பிள்ளைக்கு வேலையோ பட்டணத்தில் இருக்கு. இங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்க? முழுசா இங்க இருக்க முடியாது, உண்மைதான். ஆனா அடிக்கடி நம்மள பார்த்துட்டு போறாங்க. ஆனா அதிக நாட்கள் இங்க தங்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க அதிக நாட்கள் தான் இங்கே தங்குறாங்க. ஆனால் உனக்கு தான் அது பத்த மாட்டேங்குது. வேற எதுவும் இல்லை. என்னங்க பண்றது? தாய் பாசம் அப்படிப்பட்டது. ஒருவேளை நம்ம பேரன் இந்த மழையில் நம்ம கூட இருந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பான். என்னதான் அவங்க பட்டணத்தில் இருந்தாலும் கிராமத்தில் கிடைக்கிற இந்த சந்தோஷங்களை அவங்க இழக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம புள்ள சேகரும் மழையில ஆத்துல போய் எவ்வளவு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பான். வேண்டான்னு சொன்னாலும் கூட அவன் கேட்கவே மாட்டான். அவனால் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லு? இந்த மழை காலத்தில் ஆறு, குளம், குட்டை எல்லாம் தண்ணியால் நிறைஞ்சி வழியும். இந்த வயசான காலத்தில் எனக்கே அந்த தண்ணியில் நீச்சல் அடிக்கணும்னு தோணும்போது சின்ன பையன் அவனுக்கு தோணாதா? இந்த சின்ன சின்ன சந்தோஷம் எப்பவும் ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ அது யாருக்கும் தெரியலை. அப்பதான் அந்த பக்கமா வந்த பீமையா ராமையா கிட்ட இப்படி சொன்னான். சரியா சொன்ன ராமையா. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் இந்த கிராமத்தோட அருமை எங்கே தெரியுது? அப்பெல்லாம் மழை காலத்தில் கிராமம் கலகலப்பாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை எல்லாரும் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம், சமையல்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. என் பொண்டாட்டி மீன் குழம்பு ரொம்ப நல்லா செய்வா. அதை சாப்பிட்றதுக்காக நானும் என் பிள்ளையும் காத்துக்கிட்டு இருப்போம். அதுவும் இந்த மழை காலத்தில் கிடைக்கிற மீனை வச்சு செஞ்சா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதை நீ மறந்தாலும் நான் மறக்க முடியாதே. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து தட்டுக்கு முன்னாடி நான் உக்காந்துக்கிட்டுல இருப்பேன். ஆமாங்கண்ண, எங்க சேகருக்கு நான் சமைக்கிற மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அவன் இப்ப இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நானும் சமைச்சு கொடுத்துருப்பேன். அப்படின்னா எங்களுக்காக சமைக்க மாட்டேன்னு சொல்றியாமா? ஐயோ, அப்படிலாம் இல்லை அண்ணன். இன்னைக்கு எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம். ஏங்க, போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க. அவனுக்கு எதுக்குமா அவ்வளோ கஷ்டம்? நானே பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா மழை வந்தப்பவே நீ வைக்கிற மீன் குழம்பு ஞாபகம் வந்துடுச்சு. அதனால தான் உடனே ஆற்றுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்தேன். இதை வச்சு சமைச்சு கொடுமா. பீமையா அப்படி சொன்னது கேட்டு அவங்க 3 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 நாள் போச்சு. அப்போ ஒரு நாள் ராமையாவோட வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து அவங்க புள்ள சேகர், மருமக லக்ஷ்மி, பேரப்புள்ள எல்லாரும் வந்து இறங்குனாங்க. என்னங்க என்னங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. அட என்னப்பா, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. சரி, காலை கழுவிட்டு உள்ள வாங்க. அப்பா, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா. தாத்தா ஊருக்கு போகலாம், தாத்தா வீட்டுக்கு போகலான்னு எங்களை போட்டு படுத்தி எடுத்துட்டான். அதனால தான்ப்பா சொல்லாம கொள்ளாம உடனே கிளம்பி வந்துட்டோம். பரவாயில்லப்பா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் அடை பிடிச்சதுனால தானே உங்களை என்னால பார்க்க முடிஞ்சது. என் பேரப்புள்ள சொக்க தங்கம். அட நீங்க வேற இருங்க அத்தை. என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி நான் மீன் குழம்பு சமைச்சு கொடுத்தேன் உங்க புள்ளைக்கு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் ஓஹோ அவ்வளோ நல்லா செய்வாங்களா அப்படின்னு கேட்டேன். செய்வாங்களா? என்ன செய்வாங்க? அவங்க செய்யற மீன் குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதை இவன் கேட்டான். அவன் சும்மா இருப்பானா? உடனே பாட்டி கையால் செஞ்ச மீன் குழம்பை சாப்பிடணும்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் அந்த மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி விடுடா, அதான் வந்துட்டீங்கல்ல. நான் என் பேரனை கூட்டிகிட்டு ஊர் சுத்த போகிறேன். நீ போய் உன் நண்பர்களை பாரு. ஆமாப்பா, நான் கூட போய் ஊர் சுற்றி பார்க்கணும். ஏன்னா இந்த ஊரில் எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. நான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா கூட நீங்கள் என்ன திட்ட மாட்டீங்க.
அந்தந்த வயசில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அந்தந்த வயசில் தாண்டா அனுபவிக்கணும். காலம் போனால் திரும்ப வராது. அடுத்த நாள் பீமையா ராமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. என்னப்பா சேகரு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஆமாம், நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பா சின்னாவை வயலில் கூட்டிகிட்டு போனப்பவே பார்த்தேன்டா. உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்திருக்கன்னு. ஓஹோ, அப்படியா மாமா? சரி, கையில் என்ன மாமா பையே? அது நிச்சயம் மீனாக தான் இருக்கணும். எதை வச்சுடா சொல்கிற நீ? எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டி வைக்கிற மீன் குழம்பு உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு? அது இல்லாமல் சேகர் வந்ததையும் தெரிஞ்சுக்கிட்ட. ஏதோ ஒரு காரணம், மீனை பிடிச்சி கொண்டு வந்து குழம்ப சாப்பிட்டே ஆகணும், அதானே? ஆமாம் ஆமாம், நீ புத்திசாலி தாண்டா ராமையா, நான் ஒத்துக்கிறேன். அப்படி பீமையா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி விடுடா, நேற்று சின்னாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த வயலுக்கு நடுவில் தாத்தாவோட கையை பிடிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். பார்க்க நல்லா இருந்துச்சு. என்னங்க, புஜ்ஜிக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து மழையில நனைஞ்சதுல அவனுக்கு கொஞ்சம் ஜுரமும் அடிக்குதுங்க. எதுக்கு தேவி இவ்வளோ பதட்டமாகற? சின்ன வயசுல சேகருக்கு ஜுரம் வந்தா என்ன பண்ணுவ? மிளகு கசாயம் போட்டு கொடுப்பேன். அப்படின்னா இப்பவும் அதையே பண்ணு. பதட்டத்துல நான் மறந்துட்டேங்க. அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே பயமாயிடுச்சு. அதான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். பேர பிள்ளையாச்சே, அவ்வளோ பாசம் இல்லாமல் போயிடுமா? சரி தங்கச்சி, உன் பேர மேலே இருக்கிற பாசத்தில் எனக்கு மீன் குழம்பு வைக்காம விட்டுடாத. டேய், நீயும் உன் மீன் குழம்பும். அதான் மீனை கொண்டு வந்துட்டியே, அவ சமைச்சு கொடுப்பா, நீ கவலைப்படாத. அதை கேட்ட பீமையாவும் சரிடான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. பீமையா கொண்டு வந்த மீனை போட்டு தேவி அம்மா எல்லாருக்கும் குழம்பு வச்சு சாப்பாடு பரிமாறினாங்க. ஆஹா தங்கச்சி, இந்த மீன் குழம்ப நீ வைக்கிற மாதிரி வேற யாரும் வைக்க முடியாது. போதும் நீ பாட்டுடா, சொன்னதையே எத்தனை தடவை சொல்லுவ? முந்தா நேத்து தானே சொன்ன. உனக்கு என்னடா, நான் என் தங்கச்சியை பாராட்டனா உனக்கு ஏன் பொறாமையா இருக்குது? சமைச்சா இப்படி தான் சமைக்கணும், சாப்பிட்டா இந்த மீன் குழம்ப தான் சாப்பிடணும். நீங்க சொல்றது உண்மைதான் மாமா. எப்பவுமே மழை பெய்யும் போது அப்பா ஆத்துக்கு போய் இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மீனை வச்சு அம்மா மணக்க மணக்க குழம்பு செஞ்சு சுட சுட சாப்பாட்டோட சாப்பிட கொடுப்பாங்க. சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும், அதையெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ மட்டும் என்னடா, என் மருமக பேரப்புள்ள எல்லாரும் இருக்காங்க. இந்த ஞாபகத்தையும் எப்பவும் மறக்க மாட்டோம். அப்போ என்ன இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா நினைக்கலையா? இது எனக்கு ரொம்ப பெரிய அவமானம். நான் கிளம்புறேன்டா. அப்படின்னா கிளம்புடா, நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா போகிறேன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரமாட்டேன். மீன் கிடைச்சா மட்டும்தான் வருவேன். அப்படி பீமையா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம பொழப்புக்காக எங்க வேணும்னாலும் போகலாம். ஆனா நாம பிறந்து வளர்ந்த ஊரு, அங்க இருக்கிற ஞாபகங்கள், உறவுகள், பாசம், அப்பா அம்மா, இது எதையுமே நம்மளால மறக்க முடியாது. நாம அந்த காலத்துல என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சோமோ அத முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவுக்கு போறதுக்கு மனுஷங்க யாருக்குமே தைரியம் வராது. அந்த தீவை பத்தி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த தீவுக்கு போனவங்க யாருமே திரும்ப வரலைங்கிறது. அதனால யாரும் அந்த தீவு பக்கம் போறதுக்கு கூட பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கடலுக்கு ரொம்பவும் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல சிவையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது அந்த ஊருக்காரங்களுக்கு 25 வருஷமா தெரியவே இல்லை. அதுக்கு காரணமும் இல்லாம இல்ல. ஒரு நாள் வெங்கட் அப்படிங்கிற ஒரு விவசாயி மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது கல்லுல மாட்டி மாட்டு வண்டியோட ஒரு சக்கரம் உடைஞ்சு போச்சு. அங்க பக்கத்துல தான் சிவையா உட்காந்துக்கிட்டு இருந்தான். டேய் சிவையா, நடுவழியிலேயே வண்டி சக்கரம் உடஞ்சி போச்சுடா, கொஞ்சம் உதவி பண்ணு. என்னது உதவியா? சரி இரு, பண்றேன் அப்படின்னு சிவையா போய் ஒரு சுத்தியலை கொண்டு வந்து 2வது சக்கரத்தையும் உடைச்சு போட்டுட்டான். இப்ப 2 சக்கரமும் ஒரே மாதிரி உடஞ்சிருக்குல்ல, இப்ப இந்த வண்டி எடுத்துட்டு போ, சரியா இருக்கும். அப்போ வெங்கட் தேவையில்லாம இவன்கிட்ட போய் உதவி கேட்டேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா சிவையா மட்டும் பாட்டு பாடிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான்.
அப்போ வெங்கட் இந்த விஷயத்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொன்னப்போ ஊர் தலைவரும் தேவையில்லாம அவன்கிட்ட போய் உதவி கேட்டது உன்னுடைய தப்புன்னு வெங்கட் தான் அவரு திட்டிக்கிட்டு இருந்தாரு. அதனால வெங்கட்க்கு ரொம்பவுமே கோவம் வந்துச்சு. சிவையாவுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். சரியான நேரத்துக்காக அவன் காத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வெங்கட் அவனுடைய சொந்தக்காரனான சூரி வீட்டுக்கு போனான். அப்ப அங்க சூரி யாரோ ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா சூரி, எதுக்கு அவரை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? யாரு இவரு? சொந்தக்காரன் தான். பணம் வாங்கி ரொம்ப நாளாகியும் திரும்ப கொடுக்கவே இல்லை. அதான் 4 போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சிவையாவையும் இப்படி யாருன்னு அடிச்சா நல்லா இருக்கும். சிவையாவா? யாரு அவன்? இருக்கான் எங்க ஊர்ல ஒரு பைத்தியக்காரன். உதவி கேட்ட பாவத்துக்கு வண்டி சக்கரத்தை உடைச்சி போட்டுட்டான். எங்க ஊர் தலைவர் கூட அவன் பக்கம்தான் பேசுறாரு. அப்ப ஒரு நாள் என்ன நீ அவன்கிட்ட கூட்டிக்கிட்டு போ. அப்படி வெங்கட் சூரிய கூட்டிக்கிட்டு போய் சிவையாவை காட்டுனான். சூரி சிவையா என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரி சிவையா பக்கத்துல போனான். இங்க பாருப்பா தம்பி, நான் ஒரு மீன் பிடிக்கிறவன். எனக்கு வேலைக்கு ஆளுங்க வேணும். நல்ல ஆளா தேடிக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்க இல்லாம நல்ல ஆளா இருந்தா சொல்லுப்பா. யாருடா நீ? என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்க? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் உன்னை கவனிச்சிட்டேன். உன்னால அந்த வேலையை செய்ய முடியாது. முதல்ல என்ன வேலைன்னு சொல்லு. மீன் பிடிச்சிக்கிட்டு வரணும். ஆனா சாதாரண மீன் இல்லை. கடலுக்கு நடுவுல பேய் தீவுன்னு ஒரு தீவு இருக்கு. அங்கதான் நல்ல மீனுங்க கிடைக்கும். ஆனா எல்லாரும் அங்க போக ரொம்ப பயப்படுவாங்க. உன்னை பார்க்கவே பயந்தாங்கோலியா தெரியுற. அதான் வேண்டான்னு சொன்னேன். மீன் பிடிச்சிட்டு வந்தா என்ன கொடுப்ப? இந்த ஊரையே வாங்குற அளவுக்கு பணம் கொடுப்பேன். அப்ப நான் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு பேசுறேன் அப்படின்னு சிவையா அந்த தீவுக்கு கிளம்பி போனான். டே சூரி, என்னடா பண்ணியிருக்க? அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுன்னா அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கியடா. நான் சரியாக தாண்டா பண்ணியிருக்கேன். அந்த பேய் தீவுக்கு போனவங்க யாருமே இது வரைக்கும் திரும்ப வந்ததில்லை. அவனுக்கும் அதே கதி தான். நல்லது தான் பண்ணியிருக்க. அப்படியாவது அவனுக்கு புத்தி வரட்டும். இந்த பக்கம் சிவையா அவனுடைய படகுல தனியா அந்த பேய் தீவுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சில நாட்கள் அவன் தனியாவே பயணம் செஞ்சு கடைசியில அந்த தீவை போய் சேர்ந்தான். ஆனா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சதுனால அவன் அந்த கடற்கரையோரமாவே ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவன் கண்முழிச்சு பார்த்தான். சுத்தி இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல அவனுக்கு ஒரு வீடு தெரிஞ்சுது. சிவையா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ ஒரு வயசான பாட்டி அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, எனக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறியா? ஆ, இதுல கேட்க என்ன இருக்கு? செஞ்சு தரேன்ப்பா. அங்க உக்காரு. 2 நிமிஷத்துல சாப்பாடு தயாராயிடும். சிவையா அந்த வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு வயசான பாட்டி வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சாங்க. அப்போ அவனுடைய தட்டுல சூடா இருக்கிற ஒரு மனுஷனுடைய மண்டை ஓட்டையும் சில எலும்புகளையும் வச்சாங்க. அத பார்த்த சிவையா பயந்து அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துட்டான். பசிக்குதுன்னு கேட்டியப்பா, அதனாலதான் சாப்பாடு கொடுத்தேன். இந்த தீவுக்கு மனுஷங்க வந்து பல காலம் ஆயிடுச்சு. இப்போ நீ வந்திருக்க. உன்னை பார்த்ததும் எனக்கு வாயில எச்சில் ஊறுது அப்படின்னு அந்த வயசான பாட்டி அவங்க உண்மையான பேய் உருவத்துக்கு மாறி சத்தமா கத்துனாங்க. அப்போ அந்த தீவுல இருக்கிற மற்ற பேய்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த தீவுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காங்கிறது. இந்த பக்கம் சிவையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. திரும்பி போயிடலான்னு கடற்கரைக்கு வந்து பார்த்தா அவன் வந்த அந்த படகு அங்க இருக்கல. அதனால முதல்ல அந்த பேய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்தான். அப்பதான் அந்த மரத்துக்கு பக்கத்துல அந்த பேய் பாட்டி வந்தாங்க. அந்த மரம் நல்லா அசைஞ்சதுல பாவம் சிவையா கீழே வந்து விழுந்துட்டான். இந்த தீவுல இருக்கிற எல்லா மரங்களும் என்னுடைய வசத்துல இருக்கு. அதுக்கு மேலே ஏறி தப்பிக்கலான்னு நீ நினைச்சா அதுக்கு நான் விட்டுடுவேனா? உன்னுடைய ரத்தத்தை முதல்ல சாப்பிட போறது நான் தான். யார் நீங்கெல்லாம்? எதுக்கு இப்படி பண்றீங்க? அத உன்னால தெரிஞ்சுக்க முடியாதுப்பா. தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்குள்ளாரையே நீயும் எங்களை மாதிரி ஆயிடுவ. சிவையா அந்த பேய் பேசுறத கேட்டுக்கிட்டே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த தீவுல ஒரு மலை, அந்த மலைக்கு மேல பெரிய மண்டை ஓடு ஒண்ணு இருந்துச்சு. அப்ப அந்த பேய் பாட்டி
அவனை கொல்ல பக்கத்துல வரும்போது உடனே அங்கிருந்து தப்பிச்சு அவன் ஓடி வந்துட்டான். அப்படியே அவன் பயத்துல கொஞ்சம் தூரம் வரும்போது அந்த இடத்துல நிறைய தங்கம், பணம், வைரம் எல்லாமும் இருந்துச்சு. ஆனா அதை பத்தியெல்லாம் யோசிக்காம அவன் அங்கிருந்து இன்னும் வந்துகிட்டு இருந்தான். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வந்ததும் அவனுக்கு ஒரு மந்திரக்கோல் மாதிரி இருக்கிற குச்சி கிடைச்சது. அதை கையில எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். கொஞ்ச தூரம் போகும்போது அவனை 4 பேய்ங்க சுத்தி வளைச்சுது. சிவையா கொஞ்சம் கூட பயப்படாம அவன் கையில இருக்கிற அந்த மந்திரக்கோலால பேய்களை அடிக்க ஆரம்பிச்சான். ஆனா பேய்ங்களுக்கு எதுவும் ஆகல. இந்த மந்திரக்கோலு எங்க யாரையும் எதுவுமே பண்ணாது அப்படின்னு அந்த பேய்ங்க எல்லாரும் சிவையாவை கொல்ல வந்துகிட்டு இருக்கும் போது சிவையா அந்த பேய்ங்க எல்லாரையுமே அடிச்சு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டான். அப்படி இன்னும் கொஞ்ச தூரம் அவன் வரும்போது அவனுக்கு ஒரு காகிதம் கிடைச்சது. அதுல நெருப்பு படம் வரைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்ல, சிவையா ஏற்கனவே பார்த்த அந்த மண்டவோடு படமும் வரைஞ்சிருந்தது. அப்படி சிவையா அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு 2 பேய்ங்க அங்க வந்து அவனுடைய காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ சிவையாவோட கையில இருக்கிற கல்லை வச்சு அவன் பாறைகளை தேய்ச்சிக்கிட்டு போனான். அப்ப அந்த பாறையில தேய்ச்ச உடனே நெருப்பு வந்துச்சு. அந்த நெருப்பு பார்த்த உடனே பேய்ங்க எல்லாமே பயந்து அவனை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சுங்க. அப்பதான் சிவையாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இன்னும் அதிகமா நெருப்பை உருவாக்கி அந்த மந்திரக்கோல்ல நெருப்பை பத்த வச்சான். அப்போ இன்னும் பேய்ங்க சிவையாவை துரத்துக்கிட்டு வரும்போது நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த மந்திரக்கோலால அந்த பேயை அடிச்சான். அவ்வளவுதான், அந்த பேய்ங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்படின்னா விஷயம் நெருப்புல இருக்கா? இந்த மந்திரக்கோளால மண்டை ஓட்டை எரிச்சிட்டா எல்லா பேய்களும் அழிஞ்சிடும் போல. அப்படின்னு சிவையா உடனே அந்த மண்டவோடு இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தான். அப்ப வழியில சில பேய்கள் அவனை தடுத்துச்சுங்க. சுத்தி அந்த பேய்ங்க நின்னு அவங்க வாய் மூலமா காத்த வீசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காத்துக்கு நெருப்பு அணையிற மாதிரி இருந்ததுனால சிவையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அதை பார்த்து அந்த பேய்ங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிவையா அந்த மந்திர குச்சியில இருக்கிற நெருப்பை அவன் தலையில பத்த வச்சான். அவன் தலைமுடி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே சிவையா வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். அவனை தடுக்க வந்த பேய்ங்க எல்லாருக்குமே நெருப்ப வச்சான். உடனே பேய்ங்க எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி வேகமா ஓடின சிவையா மலைக்கு மேல இருக்கிற அந்த பெரிய மண்டை ஓட்டுக்கு நெருப்பு வச்சான். அவ்வளவுதான், அந்த மண்டை ஓடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்ப அவனுடைய தலைமுடிக்கு பிடிச்சிருந்த நெருப்பும் போயிடுச்சு. அந்த மண்டை ஓடு எரிஞ்சு சாம்பல் ஆனதும் அங்க இருக்கிற பேய்ங்க எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த தீவுல இன்னொரு காகிதம் அவனுக்கு கிடைச்சது. அதுல போட்டிருக்கிற வழியில போனப்போ அவன் ஏற்கனவே பார்த்த அந்த தங்கம், பணம், வைரம் எல்லாம் கிடைச்சது. அது எல்லாத்தையுமே படகுல போட்டு எடுத்துக்கிட்டு அவன் ஊருக்கு வந்துட்டான். அவனை பார்த்து சூரியும் வெங்கட்டும் பொறாமப்பட்டாங்க. ஆனா சிவையா அவன் கிட்ட இருக்கிற அந்த பணத்தை வச்சு அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான்.